இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா மட்டும் இல்லனா இந்த படம்லாம் ஓடியே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது இறைவி. என்ன பொறுத்த வரைக்கும் இறைவி படம் கார்த்திக் சுப்புராஜோட ஒரு தரமான படம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படம் பெரும்பாலான மக்களுக்கு ரீச் ஆனதுக்கு முக்கியமான காரணம் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய கிளைமேக்ஸ் ஒன் டேக் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் டப் ஸ்மாஷ் டிக்டாக்ல ஆரம்பிச்சு எல்லாரும் ரிப்பீட்டடா ரீக்ரியேட் பண்ணி போட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எஸ்.ஜே. சூர்யா அவர்களையே ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற பேர் வாங்க வச்சது. நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது ஸ்பைடர். இந்த படம் மிகப்பெரிய அளவுல சக்சஸ்லாம் ஆகல. ஆனா இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய நடிப்பு தனித்துவமா இருக்கும். இன்னைக்கும் மீம் டெம்ப்ளேட்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 2வதா இருக்கக்கூடிய படம் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி படத்துல விஷால் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஆனா படத்தோட ஆக்சுவல் ஹீரோ எஸ்.ஜே. சூர்யா தான். எஸ்.ஜே. சூர்யாவை மட்டும் அந்த படத்துல இருந்து அப்படியே வெளியே தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது ஒன் ஆஃப் த டிசாஸ்டர் படமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சும்மா எனர்ஜெட்டிக்கா சாதாரண பாட்டுல கூட தன்னோட எனர்ஜி கொஞ்சம் கூட கரையாம அந்த கேரக்டரை பயங்கரமா பண்ணிருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மாநாடு. எஸ்.ஜே. சூர்யா இல்லனா மாநாடு ஓடி இருக்காது அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்காதீங்க. மாநாடு ஒரு சூப்பரான படம், செம்மையான ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்ட ஒரு படம். வெங்கட் பிரபு அவர்களுடைய படங்கள்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா எஸ்.ஜே. சூர்யாவை மட்டும் இந்த படத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட படத்துல திரும்ப திரும்ப ஒரே சீனை தான் பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது ஒரு என்டர்டைனிங்கான ஒரு வில்லன் தேவைப்பட்டாரு. அப்படிப்பட்ட வில்லனா எஸ்.ஜே. சூர்யா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு.